எபிசோட் 118. வேட்டையன் தனது கிரீன் லெவல் வாளோடும் கழுகு ஸ்பிரிட்டோடும் ஆதனுடன் சண்டை போடுவதற்கு தயாராக இருந்தான். ஆதன் தனது மின்னல் ஈட்டியை வைத்து நின்று கொண்டிருந்தான். அப்போது வேட்டையன் தனது வாளை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அப்போது அவனது வாளில் இருந்து வந்த லைட் சக்தி வானமளவு சென்றது. அது ஒருபுறம் நடக்கும்போது வேட்டையனுக்கு பின்னால் இருந்த ஒரு கழுகு ஸ்பிரிட் உடம்பெல்லாம் மின்னியது. அதை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், வேட்டையன் வேற ஏதோ மிருகத்தை தான் ஸ்பிரிட்டா அவேக் பண்ணிருந்தான், இப்ப எப்படி இவன்கிட்ட கழுகு ஸ்பிரிட் இருக்கு என்று கேட்டான். அவனுக்கு அருகில் இருந்த நபர், இது என்னடா ஆச்சரியம், அவன் ஏதாவது கிரீன் லெவல்ல இருக்க ஆளா கொண்டிருப்பான், அதனால அவனோட ஸ்பிரிட் இப்ப வேட்டையனுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். இத போய் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க, எதுவும் பேசாம அமைதியா சண்டைய படுறா என்று கூறினான். இந்த இருவரும் பேசிக் கொண்டிருந்தது உண்மைதான். வேட்டையன் பருளை விட்டு தனியாக நட்சத்திர பள்ளத்தாக்கிற்குள் சென்ற பின்பு அங்கு அவன் ஒரு 9வது லெவல் சக்தியுள்ள நபருடன் சண்டை போட்டான். அதில் அந்த நபர் இந்த கிரீன் ரேங்க் கழுகை வேட்டையனை நோக்கி கொல்ல அனுப்பினான். அந்த பறவை வந்து வேட்டையனை அடிக்கும் முன்பே இவன் தனது வாளை வைத்து அந்த நபரின் தலையை துண்டாக விட்டுவிட்டான். அதனால்தான் அந்த கிரீன் ரேங்க் கழுகு இப்போது வேட்டையனுடன் இருக்கிறது. வேட்டையனின் வாளில் இருந்து வரும் லைட் சக்தி வானத்தில் பட்டதும் வானம் அப்படியே கருப்பாக மாறியது. அந்த மதிய நேரம் கூட இரவு நேரம் போல மாறியது. அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் வேட்டையனை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அட்டோரியனும் தனகிநாதனும் ஆதனின் கதை இன்றோடு முடியப் போகிறது என்று எண்ணி வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அட்டோரியன் தனகிநாதனை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அதை மட்டும் செய்வீங்களா ஐயா என்று கேட்டான். என்ன கேள்வி அட்டோரியன்? இது வேணும்னு உரிமையா கேளு, அது என்னவா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்யறேன், சரி சொல்லு என்ன விஷயம் என்று அன்பாக கேட்டார் தனகிநாதன். அது ஒண்ணும் இல்லையா, வேட்டையன் ஆதனை கொண்டுட்டான்னா அவனுக்கு நம்ம சேகன் வம்சத்து சார்பா ஏதாவது விலை மதிப்பு மிக்க பொருள் கொடுத்து அவனை பாராட்டலாமா ஐயா என்று கேட்டான் அட்டோரியன். அதை கேட்டதும் தனகிநாதன் சற்றும் யோசிக்காமல், இததான் அட்டோரியன் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலைனாலும் நான் அதை தான் பண்ணிருப்பேன் என்று சந்தோஷமாக கூறினார். அதை கேட்டதும் அட்டோரியன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். மறுபக்கம் அந்த இடமே இரவு போல் மாறியதை பார்த்த ஆதன் வேட்டையனை வியப்பாக பார்த்துவிட்டு, வேட்டையன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா? அதுவும் சரி, அப்படி இருக்கிறதுனால தானே இவன் இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில 5வது இடம் வந்திருக்கான். சரி, அடுத்த அந்த வானத்துல இருந்து வர்ற லைட் நேரா நம்ம நடு தலைக்கு தான் வரும், அதை பார்த்து தப்பிச்சுக்கணும் என்று நினைத்தான். ஆதன் நினைத்தது போலவே அந்த வானத்தில் பட்ட ஒளி வேகமாக வந்து ஆதனை தாக்க வந்தது. அவன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தான். அத்துடன் அந்த வானத்தில் இருந்து வந்த லைட் சக்தி அந்த சண்டை போடும் மேடையில் வந்து விழுந்தது. மேடை 2 துண்டாக உடைந்தது. அதை பார்த்த மக்களும் சோமனும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த சண்டை போடும் மேடை மிகவும் வலுவாக போடப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் இந்த லைட் சக்தி மேடையில் விழுந்ததும் 2 துண்டானது என்றால் வேட்டையனின் லைட் சக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆதன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி மேலே பறந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த வேட்டையன், நீ எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன்டா என்று கோபமாக பேசிவிட்டு தனது கழுகு ஸ்பிரிட்டின் மேல் ஏறி அமர்ந்துவிட்டு ஆதனை தனது வாள் வைத்து தாக்க சென்றான். அதை பார்த்த ஆதன் தனது ஈட்டியை வாளாக மாற்றி சண்டை போட ஆரம்பித்தான். வானத்தில் இருவரும் போடும் சண்டையின் சத்தம் ஏதோ மலை சரிவுகள் ஏற்படுவது போலவும் பூகம்பம் வருவது போலவும் இருந்தது. இருப்பினும் மக்கள் அவர்கள் கண்களை அந்த சண்டையில் இருந்து எடுக்கவே இல்லை. ஏனென்றால் வேட்டையனின் ஸ்பிரிட்டான கழுகு அவ்வப்போது ஆதன் மீது நெருப்பு கக்கியது. அதை பார்த்த சோமன், என்னடா இது, கழுகு நெருப்பு விடுது, இது மாதிரி கழுகு நான் பார்த்ததே இல்லையே என்று ஆச்சரியமாக கூறினான். அப்போது கதிரவன் சோமனை பார்த்து, ஆமா சோமன், இந்த கழுகு கிரீன் லெவல் இருக்கிறதுனால இது எல்லா சக்தியும் வெளிப்படுத்தும், இது வாயிலிருந்து நெருப்பு விட்டது மட்டும்தான் நீ பார்த்த, இது கண்ணுல என்று பேசுவதற்கு வந்தான். அந்த சமயம் கழுகு தனது கண்ணிலிருந்து லைட் சக்தியை வெளிப்படுத்தி ஆதனை தாக்கியது. அதை பார்த்த சோமன் அப்படியே திரும்பி கதிரவனை பார்த்து, இதத்தான நீயும் சொல்ல வந்த என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமா சோமன், ஆதன் தரையில சண்டை போடுறதுதான் அவனுக்கு நல்லது, வானத்துல சண்டை போட்டா அந்த கழுகோட சக்தி அதிகம்தான் ஆகும், கம்மியாகாது என்று கூறினான் கதிரவன். அப்படியா விஷயம் என்று சோமன் தனக்குள் நினைத்துவிட்டு ஆதனை பார்த்து, மச்சான் நீ தரையில இறங்கி சண்டை போடுறா, அதுதான் உனக்கு நல்லது என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன், என்னது, நான் தரையில இறங்கி சண்டை போடுறது உனக்கு நல்லதா, என்னடா உளறிக்கிட்டு இருக்க என்று பேசிக்கொண்டே சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். ஐயோ, இவன் உளறிட்டு என்ன உளறேன்னு சொல்றானே, சரி அவன் வழியிலே போய் அவனை வர வைப்போம் என்று சோமன் நினைத்துவிட்டு ஆதனை தலை தூக்கி பார்த்தான். அப்போது அந்த கழுகு தனது காலை வைத்து ஆதனை மேலிருந்து தரைக்கு தள்ளிவிட்டது.
அப்போது ஆதனும் வந்து தரையில் விழுந்தான். அவன் உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டது. இருப்பினும் அவன் எழுந்து தனது வாளை எடுத்து வேட்டையனை பார்த்து நின்றான். வேட்டையன் தரையில் இறங்கியதும் தனது வாளில் இருந்து வரும் பிளேட் சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். ஆதனும் அதை தடுத்துக் கொண்டே பின்னால் சென்றான். வேட்டையனும் தாக்கிக் கொண்டே முன்னால் சென்றான். அதை பார்த்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதன் வேட்டையனை பார்த்து பின்வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் தனது இடது கையில் அவனது லைட் சக்தியை எடுத்து வேட்டையனை தாக்கினான். அந்த சக்தியை தடுத்துக் கொண்டே வேட்டையன் பின்னோக்கி சென்றான். அதை பார்த்த மக்கள், நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோம், 2 பேரும் சமமான சக்தி வாய்ந்த ஆளுங்க தான், இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மியும் இல்ல அதிகமும் இல்ல என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். வேட்டையன் வானத்தை பார்த்து கிரீன் ரேங்க் வால் மேக்சிமம் சக்தியே என்று கத்தினான். அப்போது வேட்டையனின் வாலில் லைட் சக்தி வந்தது. முன்பை விட இப்போது அவனது வால் வலிமை பெற்றது. அந்த வாளை வைத்து ஆதனின் அந்த லைட் சக்தியை உடைத்தெறிந்தான் வேட்டையன். அதை பார்த்த ஆதன் தனது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டவில்லை. அவன் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஆதன் எதையோ யோசித்துக் கொண்டேதான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். வேட்டையன் தனது பிளேட் சக்தியை வேகப்படுத்தினான். அத்துடன் அது மிகவும் வலிமையாக இருந்தது. அதை பார்த்த ஆதன், இதுக்கு மேல நம்ம பயந்து பின்னாடி போனா சரி வராது, எதிர்த்து முன்னாடி போய் அடிப்போம், நடக்கிறது நடக்கட்டும் என்று நினைத்துவிட்டு வேட்டையனின் தாக்குதலை நோக்கி முன் செல்ல ஆரம்பித்தான். அதை பார்த்த மக்கள் அனைவரும் ஆதனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். ஏனென்றால் வேட்டையின் சக்தியை ஆதன் தடுத்துக் கொண்டே பின்னால் செல்லும் போதே உடம்பில் பல காயங்கள் ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது இவன் எதிர்த்து செல்கிறான் என்றால் அது ஆதனின் உயிருக்கே ஆபத்தாகி விடுமே என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் வேட்டையனை நெருங்க நெருங்க அவன் தனது பிளேட் சக்தியை வைத்து தாக்கினான். அதை பார்த்த ஆதன் 1000 ஈட்டி சக்தியே என்று கத்தினான். அப்போது 1000த்திற்கும் மேற்பட்ட ஈட்டிகள் வந்து வேட்டையனின் பிளேட் சக்தி மீது மோதியது. அங்கு மிகப்பெரிய சத்தமும் உண்டானது. அதேபோல் ஈட்டியும் வேட்டையனை காயப்படுத்தியது. பிளேடும் ஆதனின் உடம்பை கிழித்து அங்கும் இங்கும் சின்ன சின்ன காயங்கள் மட்டுமே ஏற்பட்டது. அதை பார்த்த வேட்டையன், இது எப்படி சாத்தியமாச்சு? என்னோட பிளேட் பட்டு ஆதனுக்கு சின்ன சின்ன காயம்தான் இருக்கு என்று ஆச்சரியமாக நினைத்தான். வேட்டையன் கூறியது உண்மைதான். ஆதனுக்கு சின்ன சின்ன காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதற்கு காரணம் அவன் பள்ளத்தாக்கு மலையின் தியானம் செய்யும் போது வந்த குரங்கின் உதவி ஆதனுக்கு கிடைத்தது. அது தனது வலிமையான தோலை ஆதனுக்கு கொடுத்திருந்தது. அது மற்றவர்கள் பார்த்தால் மனித தோல் போல்தான் வெளியே தோற்றமளிக்கும். ஆதனின் தோலுக்குள் அந்த குரங்கின் வலிமையான தோல் இருக்கிறது. அதனால்தான் ஆதனின் உடம்பில் எந்த ஒரு பெரிய காயமும் ஏற்படவில்லை. அதை பார்த்த வேட்டையன் பதட்டமடைந்தான். அவன் தனது தாக்குதலை மாற்ற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் திரும்பி தனது கழுகு ஸ்பிரிட்டை பயன்படுத்தி ஆதனை தாக்கலாம் என்று முடிவுக்கு வந்தான். அப்போது அந்த கழுகு தனது லைட் சக்தியையும் நெருப்பு சக்தியையும் ஆதனை நோக்கி தாக்கியது. அதை பார்த்த ஆதன் சற்றும் பயப்படாமல் தனது மலைநடுக்க முத்திரை சக்தியை பயன்படுத்தி அந்த கழுகுக்கு நடுக்கத்தை உண்டாக்கினான். அதை பார்த்த வேட்டையன் ஆதனை பார்த்து, உண்மையை சொல்லு, நீ என்ன சக்தியெல்லாம் வச்சிருக்க? உன்னோட தடுக்கிற திறனும் வலிமையா இருக்கு, உன் உடம்பு எப்படி இவ்வளவு வலிமையா இருக்கு என்று கேட்டான். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா ஒரு விஷயம் கேட்டுக்கோ, நீ எப்போ அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட கொல்லணும்னு வந்தியோ அப்பவே முடிவு பண்ணிட்ட உன்னை கொன்னே ஆகணும்னு. இத்தனை நாள் கழிச்சு இத்தனை பேர் முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத நழுவ விட நான் என்ன கோமாளியாடா? உன் சக்தியை வச்சு பகலை இருட்டாக்குன இல்லையா? இப்ப பாரு என் சக்தியை வச்சு என்ன பண்றேன்னு என்று ஆதன் கூறிவிட்டு தனது வாளை மீண்டும் ஈட்டியாக மாற்றி வானத்தை பார்த்து கை உயர்த்தி நின்றான். அப்போது ஆதனின் ஈட்டியிலிருந்து வந்த லைட் சக்தி வானத்தை நோக்கி சென்றது. அதை பார்த்த வேட்டையன் தனது கழுகை ஆதனை நோக்கி தாக்க உத்தரவிட்டான். அந்த கழுகு வேகமாக சென்று ஆதனை தனது வாயில் விழுங்க சென்றது. அதை தெரிந்து கொண்ட ஆதன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி மேலே பறந்தான். அப்போது அந்த கழுகு ஆதன் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு பின்னால் சென்றுவிட்டு திரும்பி ஆதனை மேல் நோக்கி பார்க்கும் போது ஆதன் தனது ஈட்டியின் லைட் சக்தியோடு அப்படியே அந்த கழுகின் மூக்கில் அந்த ஈட்டியை சொருகினான். அந்த கழுகு அங்குமிங்கும் தடுமாறிவிட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து போனது. அதை பார்த்த கூட்டத்தினரும் மேடையில் இருந்த சான்றோர்களும் மற்றும் அங்கு கூடியிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். தணிகைநாதன், அட்டூரியன், மைதிலி மற்றும் வயவன் நால்வரும் அவரவர் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றார்கள். ஆதன் தனது கழுகை கொன்றுவிட்டான் என்று உணர்ந்த வேட்டையன் அதிர்ச்சியுடன் சேர்த்து பதட்டமும் அடைந்தான். அதன் பிறகு என்றும் இல்லாத சக்தியான ஆதனின் ஈட்டியில் லைட் சக்தியும் இணைந்து எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர், இந்த ஆதன் சாதாரணமான ஆள் இல்ல, இவன் இயற்கையோட சக்திகளை வச்சிருக்கான். இவன் அந்த நீர்வீழ்ச்சியில 5வது நிலை காலடி பாறையில் நிக்கும் போதே நினைச்சேன் இவனுக்கு அந்த இயற்கை சக்தி கொடுத்திருக்குன்னு.
ஆனா அதுக்கப்புறம் இவன் நட்சத்திர பழம் ஜெயிச்சது, அந்த பள்ளத்தாக தாண்டி வந்தது, இதெல்லாம் ஒரு வரியில சொன்னாலும் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. வேட்டையன் சாக போறது உறுதி. ஆனா அதை தடுக்க யாராவது வருவாங்களான்னு தான் பார்க்கணும் என்று கூறினார். அதை கேட்டு அவருக்கு பக்கத்தில் இருந்த மக்கள் அனைவரும் ஆதனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இருக்கும் பயிற்சியை செய்து சக்தி பெறவே கடினமாக இருக்கும் போது ஆதன் யாருக்கும் கிடைக்காத, யாரும் கனவிலும் வெல்ல முடியாத இயற்கையிலிருந்து சக்தி பெற்றிருக்கிறான் என்றால் இது அசாதாரணமான விஷயமாகும். அதன் பிறகு ஆதன் வேட்டையனை வலிமையாகவும் மிகவும் வேகமாகவும் தனது ஈட்டியை வைத்து தாக்க ஆரம்பித்தான். வேட்டையன் தாக்குதலை நிறுத்திவிட்டு தடுக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் ஆதனின் தாக்குதல் வேகம் அதிகமாக இருப்பது வேட்டையனுக்கு தெரியும். இப்போது வேட்டையன் தனது அட்டாக்கிங் சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். ஆதனின் சக்தியை தடுக்கும் பலம் குறைந்துவிடும் என்று புரிந்து கொண்டுதான் தடுத்துக் கொண்டிருந்தான். நெடுநேரம் தடுத்த வேட்டையனுக்கு உடல் சோர்வடைந்து விட்டது. அவன் ஆதனின் சக்தியை பாதிக்கு பாதி தடுத்ததால் அவன் உடம்பில் ஆதனின் சக்தி பட ஆரம்பித்தது. அப்போது தனது உடல் வலிமையை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தான் வேட்டையன். அதை பார்த்த அட்டோரியன் தணிகைநாதனை பார்த்து, என்னையா வேட்டையன் கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை இழந்துட்டே வர்றான், அப்படி ஆதன் என்ன சக்தியை வச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்கான் என்று கேட்டான். இயற்கை சக்தி அட்டோரியன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். ஆதன் அந்த இயற்கை நீர்வீழ்ச்சியில 5வது நிலை காலடி பாறையில நின்று சக்தி வாங்கியிருக்கான். இத அவன் நேரிலேயே பார்த்திருக்கான். அந்த சக்தியோட ஒரு பாகம்தான் இந்த ஈட்டி சக்தியும் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து தான் லைட் சக்தியும் கிடைச்சிருக்கு. வேட்டையனை காப்பாற்ற யாராலும் முடியாத அட்டோரியன் என்று கூறினார் ராஜகுரு தணிகைநாதன். அதை கேட்ட அட்டோரியனும் மைதிலியும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்ப வேட்டையனை உங்களால கூட காப்பாற்ற முடியாதையா என்று பதட்டத்துடன் கேட்டான் அட்டோரியன். இல்ல அட்டோரியன், இது சாதாரணமான போட்டியா இருந்தா நம்ம சொல்றத ஆதன் கேட்டுதான் ஆகணும். ஆனா இது 1-on-1 போட்டி அட்டோரியன். இதுல ஒன்னு ஆதன் சாகணும், இல்ல வேட்டையன் சாகணும். அதான் விதிமுறை என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்டதும் அட்டோரியன் சரி என்று தலையசைத்து விட்டு ஆதனை கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தான். ஆதனும் தொடர்ந்து தனது தாக்குதலை தாக்கிக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் வேட்டையனால் ஆதனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் முட்டி போட்டு கீழே அமர்ந்தான். அதை பார்த்த அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். வேட்டையன் முட்டி போட்டு கீழே விழுந்ததை பார்த்த ஆதன் தனது உள்ளங்கையில் இருந்து லைட் சக்தியை எடுத்து வேட்டையனை தாக்கினான். அந்த சக்தி வேட்டையன் மீது பட்டதும் அவன் பறந்து சென்று அங்கிருந்த பெரிய மேடையில் அடித்து கீழே விழுந்தான். வேட்டையனால் சிறிதளவு கூட நகரவே முடியவில்லை. அப்போது ஆதன் தனது ஈட்டியை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு வேட்டையனை நோக்கி வேகமாக சென்றான். என்னடா வேட்டையா, அப்படி இப்படின்னு சத்தத்தை கொடுத்த, இப்ப அமைதியா முட்டி போட்டு உட்கார்ந்துருக்க. ஓ, ரெஸ்ட் எடுக்கிறியா? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கலாம் என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்ட வேட்டையன் ஆதனை பார்த்து, என்ன மன்னிச்சிரு ஆதன், நான் பண்ணது தப்புதான் ஒத்துக்கிறேன் என்று பேச முடியாமல் பேசினான். அதை கேட்டு அந்த பெரிய மேடையில் இருந்த அட்டோரியன், தணிகைநாதன், மைதிலி, வயவன் 4வரும் பேரதிர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாது நவயுகனும் இனியனும் அதிர்ச்சியுடன் வேட்டையனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அங்கு நடப்பது உண்மையா இல்லை கனவா என்று கண்விழி பிதுங்க பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வேட்டையனை காப்பாற்ற வரப்போவது யார்? ஆதன் வேட்டையனை கொல்வானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 119. ஆதனின் தாக்குதல்களை தாங்க முடியாத வேட்டையன் தான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டான். அதை கேட்டு அந்த பெரிய மேடையில் இருந்த அட்டோரியன், தணிகைநாதன், மைதிலி, வயவன் 4வரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாது நவயுகனும் இனியனும் அதிர்ச்சியுடன் வேட்டையனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அங்கு நடப்பது உண்மையா இல்லை கனவா என்று கண்விழிகளில் பிதுங்க பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வேட்டையன் உடம்பு முழுக்க காயங்கள் இருந்தது. அவனால் தரையில் இருந்து எழுந்திருக்க கூட முடியாமல் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆதன், நீ எனக்காக ஒரு விஷயம் செய்வியா என்று குரல் கேட்டது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்று தேடினார்கள். ஆனால் அங்கிருந்த அனைவருக்கும் அந்த குரல் தெளிவாக கேட்டது. அந்த குரல் எங்கிருந்து வருது? இது கடவுளோட குரலா என்ன என்று கூட்டத்தில் இருந்த மக்கள் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் அந்த குரலை கேட்டுவிட்டு, என்னடா இது, பேசுற சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா பேசுற ஆளை காணோம். இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க கடவுளா இருக்குமோலாம் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ? சரி, இவர் என்னதான் சொல்றாருன்னு பொறுமையா கேட்டு அப்புறம் முடிவெடுப்போம் என்று நினைத்தான்.
அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர், இது கடவுளோட குரலும் இல்ல, பேயோட குரலும் இல்ல, இது மாஸ்டர் ஏகனோட குரல். ஆமா, இது அவரோட குரல் தான். அவர் தான் இந்த மாதிரி பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இங்கு நடக்கிறத பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும் என்று கூறினார். அதை கேட்டதும் வேட்டையன் ஆதனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். ஆதன் அவன் முகத்தில் ஒரு குத்து விட்டு, என்னடா பல்ல காட்டுற, ஓ மாஸ்டர் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் உன்னை நான் இன்னைக்கு உயிரோட விட போறதில்ல, சரியா என்று கூறினான். அதை கேட்டு வேட்டையன் தனது வாயில் இருந்து வந்த ரத்தத்தை துப்பிவிட்டு ஆதனை பார்த்து, என் மாஸ்டர் பத்தி உனக்கு தெரியாதுரா, அவர் நினைச்சா எங்க இருந்து வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாரு என்று திமிராக பேசினான். இவ்ளோ அடி வாங்கியும் திமிரு பேச்சு உன்னை விட்டு போக மாட்டதுல, உன்னெல்லாம் இரு வர்றேன் என்று ஆதன் கூறிவிட்டு வேட்டையனை இழுத்து கொண்டு வந்து நடு மைதானத்தில் போட்டுவிட்டு அவன் கழுத்தில் ஒரு சூரி கத்தியை எடுத்து வைத்து நின்றான். நீ என் கழுத்துல கத்தி வச்சு நிக்கலாம், ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது, ஏன்னா என் மாஸ்டர் அது நடக்க விட மாட்டாரு என்று திமிராக கூறினான் வேட்டையன். ஆதன் வேட்டையனின் கழுத்தில் இருந்து கத்தியை எடுத்துவிட்டு அவனை கீழே தள்ளிவிட்டு எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். வேட்டையன் ஆதனிடம் சொன்னதைப் போல் ஏகன் மாஸ்டர் மிகவும் சக்தி வாய்ந்த நபராகும். அத்துடன் அவர் சொன்னால் மதுரா அகாடமியின் தலைவரே மறுக்காமல் அவரது கோரிக்கையை உத்தரவாக எண்ணி செய்து முடிப்பார். அப்படி இருக்கும்போது ஆதன் ஏகன் மாஸ்டரின் பேச்சை கேட்காமல் போக வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்ததால் தான் வேட்டையன் ஆதனை திமிராக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆதன் வேட்டையனின் கழுத்திலிருந்து கத்தியை எடுத்ததை பார்த்த கூட்டத்தினர், என்னதான் ஆதன் அவன் சக்தியை வச்சு வேட்டையனை ஜெயிச்சாலும் அதனால வேட்டையனை கொல்ல முடியாது, ஏன்னா வேட்டையனோட மாஸ்டர் பேச்சை யாராலும் மீற முடியாது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் வேட்டையனுடன் சண்டை போடுவதாக முடிவெடுத்தது முட்டாள்தனமானது என்று பேசிய கூட்டத்தினர் இப்போது அவன் சக்கரவர்த்தியை அடித்து கை உடைத்து அனுப்பியதையும் அவனை தொடர்ந்து வேட்டையனையும் தனது சக்தியால் அடித்து நகர முடியாதவரை மன்னிப்பு கேட்க வைத்தான். இருப்பினும் அவனால் அவனை கொல்ல முடியவில்லை. காரணம், ஏகன் மாஸ்டர் வந்து ஆதனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக ஆதன் வேட்டையனை கொல்ல வேண்டாம் என்பதற்காக ஆதனுக்கு என்ன பொன் பொருள் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருப்பார் என்பது அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆதன் திடீரென்று தனது கத்தியை உரையில் வைத்துவிட்டு மின்னல் ஈட்டியை கையில் எடுத்து அங்கிருந்த கூட்டத்தினரை பெருமிதத்துடன் பார்த்துவிட்டு ஏகன் மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர், இப்ப நான் வேட்டையனை கொல்லாம உயிரோடு விடணும் இல்லையா மாஸ்டர் என்று கேட்டார். அதை கேட்டதும் அங்கிருந்த சோமன் பேரதிர்ச்சி அடைந்தான். இந்த வேட்டையனை கொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். இப்ப இவனை விட்டுட்டா கால சுத்தின பாம்பு மாதிரி மறுபடியும் வருவான்னு கூட ஆதனுக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் அவர் இங்க இருக்க எல்லார விடவும் பெரிய ஆள்னு சொல்றாங்க, அதனால அவர் சொல்றதா ஆதன் கேட்கறதா அவன் உயிருக்கும் நல்லது என்று நினைத்தான். மற்றொரு திசையில் நவயுகனும் இனியனும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருக்கும் அட்டோரியன், தணிகைநாதன், மைதிலி மற்றும் வயவன் நால்வரும் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்தார்கள். அட்டோரியன் தணிகைநாதனை பார்த்து, எப்படியோ மாஸ்டர் ஏகன் வந்து வேட்டையன் உயிரை காப்பாத்திட்டாரு, இதுக்கப்புறம் நிச்சயமா வேட்டையனுக்கு ஆதன் மேல கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும்யா என்று கூறினான். ஆமா அட்டோரியன், வேட்டையனுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி முகாம் வச்சு நம்ம நட்பு நாட்டு பயிற்சியாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவனை நம்ம கார்த்திகை இடத்துல வச்சு இவனை பலசாலியாக்கி இவனை வச்சு ஆதனை கொன்னரலாம் அட்டோரியன், சரியா என்று தணிகைநாதன் தனது தாடியை தடவியவாறே வஞ்சகமாக சிரித்தார். இப்போது ஏகன் மாஸ்டரிடம் ஆதன் சொன்னதை கேட்ட மக்கள், இந்த ஆதனுக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா என்ன? அவர் இப்ப பேசுறது அதுக்காகத்தான் நீங்க நிக்கிற நமக்கே நல்லா தெரியுது. இந்த ஆதனுக்கு தெரியாதா என்ன? அந்த இடத்துல ஆதனை தவிர யார் இருந்தாலும் இந்நேரம் ஏகன் மாஸ்டர் வார்த்தைக்கு சரின்னு சொல்லிட்டு வேட்டையனை விட்டுட்டு வந்திருப்போம் இல்லையா? ஆனா இவன் இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான் என்று ஆதனை கூட்டத்தில் மீண்டும் வசைபாடி கொண்டிருந்தார்கள். இந்த கூச்சல்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகு ஏகன் மாஸ்டர் ஆதனை பார்த்து, ஆமா ஆதன், உன் வீரத்தை பார்த்து எனக்கே வியப்பா இருக்கு. இருந்தாலும் வேட்டையன் என் மாணவன், அவனை நீ எதுவும் பண்ணாம உயிரோடு விட்டேனா நான் உனக்கு என்ன வேணாலும் தர்றேன், இது என்னோட வாக்கு என்று கூறினார். ஆதன் என்னதான் மதுரா அகாடமியின் மாணவராக இருந்தாலும் அவன் தரத்திற்கு இறங்கி ஏகன் வேட்டையனுக்காக பேரம் பேச ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் அவர் இவ்வளவு பெரிய பதவியில் இருப்பது பெரிதல்ல. ஆனால் அவரது மாணவன் ஆதன் போல ஒரு குறைந்த லெவல் சக்தியுள்ள நபரின் கையால் இறந்தால் இந்த விஷயம் பல ஆண்டுகள் பேசப்படும். இது ஏகனுக்கு மிகுந்த அவமானத்தை கொடுக்கும் என்பதால் தான் அவர் ஆதனுக்கு சமமாக தனது தரத்தை குறைத்துக் கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்ட மக்கள், ஆதன் வேட்டையனை கொல்லாம விட்டா ஏகன் மாஸ்டர் என்ன வேணாலும் தரேன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல ஆதனுக்கு என்னதான் வேணும்? எப்படியும் இவன் வேட்டையனை விட்டுட்டு ஏதாவது பல்கா வாங்கிட்டு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் என்று கூட்டத்தில் மக்கள் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அங்கிருந்த அனைவரும் ஆதனின் பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆதன் இதுபோலதான் நட்சத்திர பள்ளத்தாக்கு போட்டியில் ஜெயித்துவிட்டு வந்தான். அப்போது அவனுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அனுமதி கொடுத்த போது யாரும் எதிர்பார்க்காத விஷயத்தை ஆதன் கேட்டு அனைவரையும் பிரமிக்க வைத்தது ஒருபுறம் இருந்தாலும், இந்த முறை வேட்டையனின் உயிருக்கு பதிலாக ஆதன் என்ன கேட்கப் போகிறான் என்று அனைவரும் அவனது பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் வேட்டையனை கொல்லாமல் விடுவது சோமனுக்கு சிறிதளவும் பிடிக்கவில்லை. அவன் தலையில் கை வைத்து அப்படியே இடிந்து போய் தலையை கீழே குனிந்தவாறு அமர்ந்திருந்தான். அப்போது ஆதன் ஏகன் மாஸ்டரிடம், இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்காம நான் இந்த வேட்டையனை கொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான். அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் இந்த கேள்வி பேரிடியாக வந்து இதயத்தில் பாய்ந்தது. இதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய மேடையில் இருந்த நால்வருக்கும் மேடைக்கு கீழ் இருந்த நவயுகன் மற்றும் இனியனுக்கும் இது பேரதிர்ச்சியாக இருந்தது. அத்துடன் ஆதன் இப்படி சொல்வான் என்று ஏகனே நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் ஆதன் பேசியதை கேட்டதும் சோமன் தனது தலையில் இருந்த கையை எடுத்துவிட்டு எழுந்து ஆதனை சந்தோஷமாக பார்த்தான். அதை பார்த்த ஆதன் அந்த கூட்டத்திலும் சோமனை பார்த்து கண்ணடித்தான். அப்போதே சோமன் புரிந்து கொண்டான், இங்கு ஏதோ திருப்பம் உள்ளது என்று. இந்த ஆதன் உண்மையாவுமே முட்டாள் தான் போல இருக்கு, இல்லனா ஏகன் மாஸ்டர் பார்த்து இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்பானா என்ன என்று மக்கள் கூட்டம் ஆதனை திட்டிக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் ஆதன் கண்டுகொள்ளவே இல்லை. ஏகனும் சிறிது நேரம் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்போது ஆதன் தனது ஈட்டியை கொண்டு வந்து வேட்டையனின் கழுத்தில் வைத்துவிட்டு, இப்ப சொல்லுங்க ஏகன் மாஸ்டர், நான் கேட்டதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? நான் உங்க பேச்ச கேட்காம இவனை கொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மீண்டும் கேட்டான். உனக்கு என்ன பைத்தியமா ஆதன், நீ என் பேச்ச கேட்காம போறதுக்கு? நீ கண்டிப்பா என் பேச்சுக்கு ஒத்துக்குவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்று கோபத்திலும் பொறுமையாக பேசினார் ஏகன். எனக்கு பைத்தியமா? இருடி மாப்ள, உங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக் வைக்கிறேன். அப்ப தெரியும் நான் பைத்தியமா இல்ல என் கூட பகைச்சுக்கிட்ட நீங்கெல்லாம் பைத்தியமான்னு என்று நினைத்து தனக்குள் சிரித்தான் ஆதன். மாஸ்டர், நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நான் உங்களோட 10 மடங்கு சின்ன பையனா இருக்கலாம். ஆனா பந்தயம்னு வரும்போதும் சரி, சண்டைன்னு வரும்போதும் சரி, எல்லாம் விதிமுறைப்படி நடந்தாதானே நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா நானும் வேட்டையனும் 1-on-1 சண்டை போட்டோம். அதுல நான் தோத்திருந்தா இந்த வேட்டையன் என்னை இவ்வளவு நேரம் உயிரோடு விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் எப்பவும் என் மனசு சொல்றதுதான் மாஸ்டர் கேட்பேன். அது இப்ப என்ன சொல்லுதுன்னா, டே ஆதனே, நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்ட, அப்ப வேட்டையனுக்கு அதுக்கான தண்டனைய நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லுது. அதுவும் இல்லாம அதுதான் இந்த சண்டையோட விதிமுறையும் கூட என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் பெரிய மேடையில் இருந்த தணிகைநாதன் அட்டூரியனை பார்த்து, இவன் நம்ம பெரிய மாஸ்டர் ஏகன் பேச்ச கேட்க போறதில்ல அட்டூரியன், வேட்டையன் சாக போறது உறுதி என்று கூறினார். அதை கேட்டதும் அட்டூரியன் பேரதிர்ச்சி அடைந்தான். நம்ம பெரிய மாஸ்டர் சொல்லியும் இவன் கேட்க மாட்டான்னு சொல்ல வரீங்களாயா என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டான். அதை கேட்டு ஆமென்றவாறு தலையசைத்தார் தணிகைநாதன். அப்போது அட்டூரியன் அப்படியே திரும்பி ஆதனை கோபமாக பார்த்தான். ஏகன் மாஸ்டர் ஆதனை பார்த்து, இப்போ நீ முடிவா என்ன சொல்ல வரேன்னு சொல்லு ஆதன் என்று கோபமாக கேட்டார். ஏகனின் கோபத்தை ஆதன் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஏனென்றால் வேட்டையன் ஆதனை பலமுறை கொலை செய்ய பார்த்திருக்கிறான். அதை தெரிந்து கொண்டு ஆதனும் வேட்டையனை கொல்ல வேண்டும் என்று அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளியே வரும்போதே முடிவு செய்துவிட்டான். இருந்தாலும் அதற்கான சரியான நேரத்தை தேடிக்கொண்டிருந்தான் ஆதன். இப்போது நேரமும் அமைந்தது. ஆதனிடம் வேட்டையன் தப்பிக்க முடியாத வண்ணம் தேடி வந்து சிக்கிக் கொண்டான். இந்த தருணத்தை ஆதன் தவறவிடும் அளவிற்கு அவனொன்றும் முட்டாள் இல்லை. ஆதனும் யோசித்துக் கொண்டே அந்த பெரிய மேடையை நோக்கி நடந்து சென்றான். அந்த பெரிய மேடைக்கு முன் சென்று நின்றுவிட்டு வேகமாக திரும்பி வேட்டையனை பார்த்தான். அவன் நடு மைதானத்தில் முட்டி போட்டவாறு அமர்ந்திருந்தான். ஆதன் ஏகனை பார்த்து, நான் அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர் என்று கூறி முடித்த அடுத்த நொடி தனது மின்னல் ஈட்டியை புயல் ஈட்டியாக மாற்றி வேட்டையனை நோக்கி வேகமாக எறிந்தான். அந்த ஈட்டி புயல் காற்று போல வேகமாக சென்று வேட்டையனின் தொண்டையில் சொருகி பின்புறம் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்களின் மனம் பதபதைத்தது. ஒரு நிமிடம் மக்கள் அதிர்ச்சியில் இருந்து மாறவே இல்லை. அத்தோடு சேர்த்து பெரிய மேடையில் இருந்த நால்வரும் அப்படியே அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு நடந்த விஷயத்தை புரிந்து கொண்ட ஏகன் ஆதனிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மாணவனை கொல்லுவ? இதுக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் ஆதன் என்று கோபமாக கூறினார். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, இவனை கொன்னதுக்கான பதில் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே மாஸ்டர், இதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும் என்று கூறினான். அதை கேட்ட ஏகனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவர் ஆதனிடம், நீ அவனை கொன்னுட்டேல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் ஆதன் என்று கொந்தளித்தார். மாஸ்டர், நான் வாழ்வா சாவா சண்டை போட்டி கேட்டேன், அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் வேட்டையன் வந்தான் இல்லையா,
இதுக்கு மேல நான் சொன்னதையே சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டான் ஆதன். ஆதன் பதிலை கேட்ட ஏகன் சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து, நீ விதிமுறைப்படி நடந்துகிட்ட நான் ஒத்துக்கிறேன் ஆதன். ஆனா இன்னும் 2 மாசம் கழிச்சு மதுரை அகாடமி நடத்துற சண்டை போட்டியில நீ கலந்துக்குவதான, அதுல சந்திப்போம் என்று கூறிவிட்டு அந்த குரல் அதன் பின்பு பேசவில்லை. அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்தார். அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் அந்த பேரதிர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்து நார்மலான நிலைக்கு வந்தார்கள். ஏகன் மாஸ்டரை அவரது சிஷ்யர்களை தவிர வேறு யாரும் பார்த்ததில்லை. இருப்பினும் அவரது குரலை கேட்டாலே அங்கிருக்கும் மக்கள் மிகவும் பயந்து கொள்வார்கள். இப்போது அவரது குரல் மறைந்ததும் தான் அனைவரும் நார்மலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று ஆதனால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் எல்லா உணர்ச்சிகளையும் ஒரே நேரத்தில் பார்த்து விட்டார்கள். அங்கிருந்த சாத்தனாரின் சிஷ்யர்கள் ஆதனை கொண்டாடினார்கள். அந்த பெரிய மேடையில் இருந்த ராஜகுரு தணிகைநாதன் மற்றும் அட்டூரியனின் முகம் கோபத்துடனும் ஏமாற்றமாகவும் இருந்தது. அவர்கள் இருவரும் எதிர்பார்த்திருந்த 2 விஷயம்தான். ஒன்று, ஆதன் வேட்டையனை கொல்லாமல் உயிருடன் விட்டுவிடுவான், அவனை வைத்தே ஆதனை பழிவாங்கி விடலாம் என்று. இரண்டாவது என்னவென்றால், ஆதன் ஏகனின் பேச்சை மீறி வேட்டையனை கொன்றதால் ஏகன் கோபத்தில் ஆதனை கொன்று விடுவார் என்று இருவரும் நினைத்தார்கள். இந்த 2 விஷயமும் நடக்காததால் தான் இருவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஏன் கோபம் இருந்தது என்றால், ஆதன் வேட்டையனை கொன்றுவிட்டு கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்தபோதுதான் இருவருக்கும் கோபம் தலைக்கு ஏறியது. அட்டோரியன் தணிகைநாதனை பார்த்து, என்னையா, நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. கடைசிக்கு ஏகன் மாஸ்டர் இந்த ஆதனை எதுவும் செய்யாம விட்டுட்டு போயிட்டாரு என்று கேட்டான். இது இதோட முடிய போறது இல்ல அட்டோரியன். ஏன்னா ஏகன் மாஸ்டருக்கு வேட்டையன் மட்டும் நேரடி மாணவன் இல்ல, அவனுக்கு மேல 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் இதுக்கு முன்னாடி நடந்த மதுரை அகாடமி பெரிய போட்டியில 2வது இடம் வந்தவன். இன்னொருத்தன் பல 100 மாணவர்களுக்கு இப்போ குருவா இருக்கவன். இதெல்லாம் நினைச்சிட்டு தான் ஏகன் மாஸ்டர் இப்ப எதுவும் பண்ணாம போயிட்டாரு. இப்ப அவரு ஆதனை கொண்டிருந்தா இவன் பெரிய ஆள் ஆயிருவான் அட்டோரியன். இவனை எங்க கொல்லணும்னு இந்நேரம் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அது நடக்க வேண்டிய நேரத்துல சரியா நடக்கும். நம்ம இனி நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் என்று வஞ்சகமாக சிரித்தபடி கூறினார் தணிகைநாதன். சரிங்க ஐயா, காத்திருந்து பாப்போம் என்று கூறினான் அட்டோரியன். நடு மைதானத்தில் வேட்டையன் தொண்டையில் ஈட்டி இறங்கியதோடு இறந்து கிடந்தான். அவனை யாருமே கண்டுகொள்ளவில்லை. அப்போது ஆதன் சுற்றியும் பார்த்துவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த நவயுகனை பார்த்து, செல்லம், நீ என்ன தனியா நின்றுட்டு இருக்க? நீயும் ஒரு வாட்டி வா, நம்ம 2 பேரும் ஒரு செல்ல சண்டை போட்டு பார்க்கலாம் என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்டு நவயுகன் பல்லை கடித்துக் கொண்டு கோபமாக நின்று கொண்டிருந்தான். அவனும் இந்த தருணத்திற்குத்தான் காத்துக் கொண்டிருந்தான். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அந்த மைதானத்தில் நடக்கவிருக்கும் விபரீதம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 120. ஆதன் வேட்டையனை வென்ற சந்தோஷத்தில் இருந்தார். அப்போது அதை பார்த்த பெரிய மேடையில் இருந்த அட்டோரியன், தணிகைநாதன், வயவன் மற்றும் மைதிலி 4வரும் ஆதனை வெறிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் சுற்றியும் பார்த்துவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த நவயுகனை பார்த்து, செல்லம், நீ என்ன தனியா நின்றுட்டு இருக்க? நீயும் ஒரு வாட்டி வா, நம்ம 2 பேரும் ஒரு செல்ல சண்டை போட்டு பார்க்கலாம் என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்டு நவயுகன் பல்லை கடித்துக் கொண்டு கோபமாக அமர்ந்திருந்தான். அவனும் இந்த தருணத்திற்கு தான் காத்துக் கொண்டிருந்தான். ஆதனின் கிண்டலான பேச்சை கேட்டு நவயுகன் தனது இடத்தில் இருந்து கோபமாக எழுந்தான். அதை பார்த்த சிந்து, நவயுகா, நீ ஆதன் கூட சண்டை போட போகாதடா என்று பணிவுடன் கூறினாள். சிந்து நவயுகனின் கண்களை பரிவுடன் பார்த்து அவன் தனது அன்பு கட்டளையை ஒப்புக்கொள்வான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஏனென்றால் அப்படி நவயுகனும் ஆதனும் சண்டையிட்டு இறுதியில் யார் ஒருவர் வெற்றி பெற்றாலும் மற்றொருவர் மரணத்தை தெளிவித்தான் ஆக வேண்டும். அந்த கொடுமையை சிந்துவால் பார்க்க முடியாது. அதனால்தான் அவள் நவயுகனை தடுத்தாள். அது மட்டுமின்றி நவயுகன் சிந்து திருமணம் செய்ய போகும் ஒருவனாகும். அதேபோல் ஆதனும் அவளுக்கு ஒரு சிறந்த நண்பனாகும். நவயுகன் சிந்துவை பார்த்து முறைத்துவிட்டு, ஏன் சிந்து என்ன தடுக்கிற? நான் அந்த ஆதனை கொன்றுவேன், பயப்படுறியா என்று ஏளனமாக கேட்டான். நவயுகன் ஆதன் மீது கடுமையான கோபத்தில் இருந்தான். ஏனென்றால் நவயுகன் ஆதனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு தனது அன்பு தம்பியான சூரியயுகன் தான் ஞாபகத்திற்கு வருகிறான். அதனால்தான் நவயுகன் ஆதனை பார்க்கும் போதெல்லாம் அவனை கொன்றாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். நவயுகனின் ஏளனமான பேச்சு சிந்துவை காயப்படுத்தியது. அவள் அப்படியே உறைந்து போய் நவயுகனை பார்த்துவிட்டு, அப்படியெல்லாம் பேசாத நவயுகா, எனக்கு நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறது சுத்தமா பிடிக்கல நவயுகா, அதனாலதான் அப்படி சொன்ன என்று கூறினாள் சிந்து. அதை கேட்டு அடுத்த நொடி நவயுகன் சிந்துவை பார்த்து வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, அதான் உன் வாயிலிருந்து வந்துருச்சே சிந்து, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு,
இதை எதுக்கு மறைக்க பாக்குற? என்னடா நீயும் அவன் கூடவே போயிட வேண்டியது தானே என்று கூறினார். அதை கேட்டதும் சிந்துவின் தலையில் இடி விழுந்தது போல உணர்ந்தாள். அவள் இல்லை என்று தலையை அசைத்துக் கொண்டிருக்கும் போது அவளின் கண்களில் நீர் ததுமி நின்றது. அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. அவள் தனது துக்கத்தை அடக்கிக் கொண்டு, நவயுகா, ஏண்டா இப்படி பேசுற? நான் என்ன அப்படியால சொல்லு? அவனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா, அதனாலதான் நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொன்னேன் என்று கூறிவிட்டு அழுதாள். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, ஏய், என்னப்பா இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு? இவனும் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். நீ போய் என்னன்னு கேளு. அவனை மண்டை மேல 2 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிரும்பா என்று கூறினார். இல்ல சோமன், இப்பவே அந்த நவயுகன் என்னையும் சிந்தையும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இதுல நான் குறுக்க போய் ஏன்டா இப்படி பேசுறேன்னு சொன்னா, இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நான் என்ன வேணாலும் பேசுவேன், அதை கேட்க நீ யாரான்னு கேட்பான். அது கூட பரவாயில்ல, அந்த பொண்ணை இன்னும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவான் சோமன் என்று கூறினான் ஆதன். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. இருந்தாலும் அந்த பொண்ணு அழுகிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொன்னேன், உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணு என்று கூறினான் சோமன். அடே சோமனே, நீ இப்படி சீரியஸ் டயலாக் எல்லாம் பேசும்போது ரொம்ப அழகா இருக்கடா என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அட ஏன்பா நீ வேற பேசாம இருப்பா, அந்த புள்ள கண்ணீருக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு கேட்கலாம் என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் ஆதனும் சோமனும் திரும்பி நவயுகனை பார்த்து நின்றார்கள். அப்போது நவயுகன் சிந்துவை பார்த்து, போதும் போதும் சிந்து, சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனை பத்தி பேசினாலே கோவப்படுற, அவனுக்கு ஒண்ணுனா துடிச்சு போற. அந்த பள்ளத்தாக்குக்குள்ள அவனா இருக்குமோன்னு நான் ஆவலா போய் பார்த்தா உன் முகம் ரொம்ப பதட்டமாகுது. முடிவா சொல்றேன் கேட்டுக்கோ, நான் அவன் கூட சண்டை போடத்தான் போறேன். அது மட்டும் இல்லாம அவனை கொல்றதுக்கும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். நீ ஓரமா நின்னு இந்த சண்டைய பாரு, இல்லனா அவன் கைய பிடிச்சு அவனை என் கூட சண்டை போட வேணான்னு சொல்லிட்டு போ. சும்மா ஃப்ரெண்டுன்னு என்னை ஏமாத்திட்டு இருக்காது, சரியா? இதுக்கு மேல என்னால ஏமாற முடியாது என்று கூறிவிட்டு சிந்துவின் கையை உதறி விட்டான். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, என்னப்பா இவன் கட்டிக்க போற பிள்ளைய பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்கான்? இவனமா அந்த பிள்ளைய கலட்டி விட்டுட்டு போற மாதிரில பேசிட்டு இருக்கான்? அது சரி, இவனை மாதிரி மக்கு பண்டாரங்களை நம்பிதான் பொண்ணுங்க எல்லாம் காதலிக்குதுங்க. என்ன மாதிரி நல்ல பசங்களெல்லாம் கண்ணு எடுத்து கூட பார்க்க மாட்டுதுங்க. இதெல்லாம் கால கொடுமடாதுன்னு என்று கூறினான். நீ சொன்னதெல்லாம் சரிதான், அது என்ன உன்ன மாதிரி நல்ல பையன்? எனக்கு அந்த லைன் தான் புரியல என்று கிண்டலாக கேட்டான் ஆதன். பாத்தியாப்பா, இதுக்கு முன்னாடி நாட்டுக்கு தேவையான எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னேன், ஆனா நீ அதெல்லாம் பேசாம என்ன பத்தி பேசுறத மட்டும் கேக்குற. இதுதான் நம்ம ஆளுங்களோட பிரச்சனைய. இப்போ இந்த நல்ல புள்ள கண்ணீர் விடும் போத பாக்குறப்பதான் புரியுது குரங்கு கையில பூ மாலைனா என்ன அர்த்தம்னு என்று கூறினான் சோமன். சரி விடு, ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது சோமன். சில விஷயத்துக்கு அவங்களே தான் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ சிந்து அவளோட முடிவை மாத்திக்கிட்டாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்டா என்று கூறினான் ஆதன். என்னமோ பாப்பா, கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம் சொல்லு என்று கூறினான் சோமன். அதை கேட்டுவிட்டு ஆதன் சோமனின் முதுகை தட்டி கொடுத்து விட்டு நவயுகனை பார்த்து நின்றான். நவயுகன் கூறியதை கேட்டு சிந்துவின் கண்ணில் தேம்பி நின்ற கண்ணீர் பொங்கி வெளியே வந்து கதறி அழுவதற்கு ஆரம்பித்தாள். ஏனென்றால் நவயுகன் தான் தனது உலகம் என்று வாழ்ந்து வந்தாள் சிந்து. அப்படி இருக்கும்போது நவயுகன் சிந்துவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கூறியது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு வலியை தந்தது. அதுவும் நவயுகன் சிந்துவை பார்த்து நடிக்காத என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவள் ஆதனுடன் தப்பான ஒரு உறவில் பழகி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லாமல் சொன்னதுதான் அவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம்ம உலகமா நினைச்ச நம்ம உயிரான நவயுகனே நம்மள தப்பா நினைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல என்று நினைத்து முட்டி போட்டு அமர்ந்து கதறி அழுக ஆரம்பித்தாள் சிந்து. நவயுகன் பேசியதை அங்கிருந்த அனைவரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். தற்போது சிந்து கதறி அழுது கொண்டிருப்பதை பார்த்து சிந்துவுக்காக பரிதாபப்பட்டவர்கள் இருப்பினும் அருகில் வந்து யாரும் ஆறுதல் கூறவில்லை. சிந்து அழுது கொண்டிருப்பதை பற்றி சற்றும் கவலைப்படாத நவயுகன் சண்டை போடுவதற்கு ஆதனை நோக்கி சென்றார். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, ஏன்பா ஆதனே, இந்த எருமை கூட அப்புறம் சண்டை போட்டுக்கலாம்ப்பா, இப்ப தயவு செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுப்பா போப்பா என்று கூறினான். இருடா, இவன் வந்து என்ன சொல்றான்னு பாத்துட்டு போலாம் என்று கூறினான் ஆதன். அது சரி, அந்த பிள்ளை எதுவும் தப்பான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோனாலும் சரி அப்பானாலும் சரி காப்பாற்ற முடியாது, இத சொன்னா நம்மள காமெடின்னு சொல்லுவானுங்க, அட போடா நான் போறேன் என்று சோமன் தனக்குள் முணுமுணுத்து விட்டு அங்கிருந்து திரும்பினான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம். அது சிந்துதான். அவள் தனது இடுப்பில் சொருகி வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனது வயிற்றில் குத்திக் கொண்டாள். அதை பார்த்ததும் சோமனின் நெஞ்சம் பதபதைத்தது. அவன் வேகமாக ஓடி சென்று சிந்துவை தாங்கி பிடித்து விட்டு சிந்துவை பார்த்து, எதுக்குமா நீ இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்த? உன்னை ஒருத்த வேண்டான்னு போனாலோ இல்ல தப்பா பேசிட்டு போனாலோ அவனுக்கு முன்னாடி நீ அவனை போடான்னு சொல்லிட்டு போய் உன் வேலையை பார்க்க வேண்டியதானமா? இப்படி தப்பான முடிவு எடுத்து உனக்கு ஏதாவதுனா
என்னமா பண்றது என்று கூறினான். இல்ல சோமன், நான் எடுத்தது தப்பான முடிவுதான், இல்லைன்னு சொல்லல. இத நான் ஏன் எடுத்தேன்னா, நான் அவன் மேல உயிரியை வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவன் என்ன தப்பா நினைக்கவும், இனி வாழ்ந்து என்ன பண்ண போறோன்னு இப்படி பண்ணிட்டே சோமன் என்று சிந்து கூறிவிட்டு வழியில் துடித்தாள். அவளது கண்கள் சிவப்பு நிறமாக மாறியது. இப்படி ஆளுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கணுமா? இந்த மாதிரி முடிவெல்லாம் முட்டாள்கள் தான் எடுப்பாங்க. நீ புத்திசாலி பொண்ணாச்சே, நீ எப்படிமா இப்படி எல்லாம் முடிவெடுத்த என்று கேட்டான் சோமன். என்ன சோமன் பண்றது, புத்திசாலியா இருந்தாலும் அன்பு வச்சவங்க நம்மள தப்பா நினைக்கும் போதும் பேசும்போதும் முட்டாள்தனமா முடிவுக்கு தான் போக மனசு சொல்லுது என்று கூறினாள் சிந்து. இப்படி இருவரும் பேசிக் கொண்டிருந்ததையும் அங்கு நடந்து கொண்டிருந்ததையும் அங்கிருந்த அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்களே தவிர யாரும் முன் வந்து சிந்துவுக்கு உதவவே இல்லை. அதை பார்த்த சோமன் சிந்துவை பார்த்து, பாத்தியாமா, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இங்க எவனாவது வந்து உனக்கு உதவி செய்யறானு? இதுதாமா உலகம், நம்ம தான் நம்மள பாத்துக்கணும். அதனாலதான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கம்மா என்று கூறினான். அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்த நவயுகன் சிந்துவை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆதன் கண்களில் ஒரு பிளாஷ் அடித்தது. அடுத்த நொடி அவன் தனது ஒரு காலை கீழே எழுத்தி மேலே பறந்தான். அடுத்த நிமிடம் அவன் சிந்துவுக்கு அருகில் வந்து நின்றான். ஆதன் தன்னிடமிருந்த மருந்தாற்றல் சக்தியை சிந்துவின் வயிற்றில் கை வைத்து உடலுக்குள் அனுப்பினான். அது மெல்ல மெல்ல உடலுக்குள் செல்ல ரத்தம் வெளியே வருவது குறைந்தது. இருப்பினும் அந்த கத்தி சிந்துவின் வயிற்றில் ஆழமாக இறங்கியிருந்ததால் ஆதனால் ரத்தம் வருவதை முழுவதுமாக தடுக்க முடியாமல் தடுமாறினான். அப்போது சிந்து ஆதனின் முகத்தை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, ஆதன், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ நவயுகனை கொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று கண்களில் கண்ணீர் வழிய கேட்டாள். சிந்து தனது இறக்கும் தருவாயில் இருந்த போதும் நவயுகனின் நன்மைக்காகத்தான் அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அதை கேட்டதும் சோமனும் ஆதனும் கண் கலங்கினார்கள். அதை கேட்டு ஆதன் சிந்துவை பார்த்து சரி என்றவாறு சிந்து புன்னகை செய்தான். இருப்பினும் ஆதனின் மனதிற்குள் நவயுகன் மீது அளவு கடந்த கோபம் இருந்தது. சோமன் ஆதனை பார்த்து, இந்த புள்ள எவ்வளவு தங்கமான புள்ளையா இருக்கு பாராதனே, ஆனா இந்த நாய் மூஞ்சி மாதிரி இருக்க நவயுகன் இந்த புள்ள கிட்ட எப்படி நடந்துகிறான் பாரா என்று வருத்தத்துடன் கூறினான். ஆதனும் ஆமென்று தலையசைத்து விட்டு சிந்துவை பார்த்து கொண்டிருந்தான். சிந்துவும் ஆதனிடமிருந்து நல்ல பதில் வரும் என்று அவனது வார்த்தையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாள். சரி சிந்து, அவனால என் உயிருக்கு ஆபத்து உண்டாகிற வரைக்கும் நான் அவனை கொல்லணுன்ற எண்ணத்துக்கு வரமாட்டேன், சரியா என்று கூறினான் ஆதன். ஆதனுக்கு சிந்துவின் வயிற்றில் இருக்கும் காயத்தை பார்க்கும்போது அவளும் கூடிய விரைவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் இந்த காயம் சிந்துவுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உணர்ந்தான் ஆதன். அவனுக்கு பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறினான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, டே ஆதன, நீ நம்ம அசோகன் கொடுத்திய ஹீலிங் மாத்திர உங்ககிட்ட தானே அது இருக்கு, அதை சிந்து கூறா, அதுக்கப்புறம் இவரை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போனா காப்பாத்திரலாண்டா என்று கூறினான். அதை கேட்டதும் தான் ஆதனுக்கு அந்த மாத்திரையை ஞாபகத்திற்கு வந்தது. அவன் கை நடுங்க அந்த மாத்திரையை எடுத்து சிந்துவுக்கு கொடுத்தான். அதை சிந்து சிறு புன்னகையுடன் விழுங்கினாள். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், இந்தா சிந்துவை பிடிச்சுக்கோ, நான் போய் யாரையாவது கூட்டிட்டு வர்றேன் என்று கூறினான். ஆதனும் சிந்துவை தனது மடியில் போட்டுக்கொண்டு சிந்துவை பார்த்து கண் கலங்கினான். அதை பார்த்த சிந்து, என்னை காப்பாத்து, நீங்க 2 பேரும் எதுக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். நீ எங்க ஃப்ரெண்டு சிந்து என்று கூறி கண் கலங்கினான் ஆதன். அதை கேட்டு அந்த வழியிலும் சிறு புன்னகை செய்தாள் சிந்து. அப்போது ஆதனுக்கு பின்னால் வந்த நவயுகன் ஆதனை பார்த்து, சும்மா நடிக்காதரா, ஃப்ரெண்டாமா ஃப்ரெண்டு, இத்தனை பேர் முன்னாடி மடியில போட்டு வச்சிருக்க, அவ உனக்கு ஃப்ரெண்டா என்று கூறினான். அப்போது அங்கு வந்த சோமன், நீ வாய மூடு நவயுகா, ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்திருந்தாலே காதல் தானா? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் இப்படி கேவலமா இருக்கு? முதல்ல உங்க எண்ணத்தை மாத்துங்கடா. அதுக்காக எல்லா பையனும் நல்ல எண்ணத்தோட தான் பழகுறான், எல்லா பொண்ணும் நல்ல எண்ணத்தோட தான் பழகுறாங்கன்னு நாங்க சொல்ல வரல. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இவ எங்க ஃப்ரெண்டு, இவளை காப்பாத்த நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, மச்சான், நான் இந்த சைகன் வம்சத்தாள் ஒருத்தர்கிட்ட பேசினேன்டா, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரா என்று கூறினான். சரிப்பா, உங்க ஃப்ரெண்டை நீங்க முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க, அவளே ரத்தம் போக சாக கிடக்குறா, அவகிட்ட வந்து ஃப்ரெண்டு ட்ரெண்டுன்னு பேசிட்டு இருக்காங்க என்று ஏளனமாக கூறினான் நவயுகன். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்து விட்டது. டேய் நவயுகா, சிந்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கோ, ஏன்னா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மாவன உன் உயிர் எடுக்காம விட மாட்டேன் பாத்துக்கோ என்று கொந்தளித்தான். தோ இதுதான் நானும் அவகிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். உனக்கு ஒண்ணுனா அவ துடிக்கிறதும் அவளுக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிறதும் பார்க்கும்போது ஏதோ படம் பாக்குற மாதிரி இருக்குடா என்று ஏளனமாக கூறினான் நவயுகன். பேசுறாடே பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அடிக்கிற அடியில உன்ன மாதிரி பொண்ணுங்களை தப்பா பேசுறவெல்லாம் இனி பொண்ணுங்களை தப்பாவே பேச பதறணும் என்று கூறினான் ஆதன். அடேங்க அப்பா, டயலாக் எல்லாம் நல்லதாண்டா இருக்கு. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அப்படி பண்றியா? இப்ப நீ அவளை விட்டுட்டு என் கூட சண்டைக்கு வா,
அப்ப அவளும் கைலாசம் போயிருவா, உன்னையும் நான் கைலாசம் அனுப்பி விட்டுறேன், என்ன டீலா என்று கிண்டலாக கேட்டான் நவயுகன். அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் நவயுகனை முகம் சுளித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது மதுரா அகாடமியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஆதனிடம், இனி நான் சிந்துவை பாத்துக்கிறேன் ஆதன், நீங்க கவலைப்பட வேணாம் என்று கூறினார். அதை கேட்டதும் ஆதன் தனது இடத்திலிருந்து வேகமாக எழுந்து சோமனை பார்த்து, மச்சான் என்று பேசுவதற்கு வந்தான். நான் சிந்துவை பாத்துக்கிறேன்டா, நீ உன்னை பாத்துக்கோ என்று சோமன் கூறிவிட்டு சிந்துவுடன் சென்றான். அதை கேட்டு நவயுகன் சத்தமிட்டு சிரித்தான். ஆதன் அடக்க முடியாத கோபத்தில் கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தான். சிந்துவின் உயிர் காப்பாற்றப்படுமா? ஆதனுக்கும் நவயுகனுக்குமான சண்டை எப்படி இருக்க போகிறது? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.